ஜோகோல ஒர்க் பண்ண 12th ஆர் டிப்ளமோ டிகிரியே போதும். Zoho, a product-based company. ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 10,000 to 20,000 ட்ரைனிங் பீரியட்லேயே ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் 20,000 to 40,000 அவங்களுக்கு சேலரியாக பே பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸுக்கும், நோட் த பாயிண்ட், எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஜோகோ கம்பெனியே ஒரு மேக், அதாவது ஆப்பிள் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட கம்பெனியில் நம்ம எப்படி ஈஸியாக ஜாயின் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோகோ ஸ்கூல் ஆர் ஜோகோ யூனிவர்சிட்டி, இந்த டாப்பிக்கை நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ரொம்ப ரேராக ஒரு 5% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ஜோகோ ஸ்கூல் ஆர் ஜோகோ யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குன்னு. ஜோகோ யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 12th ஆர் டிப்ளமோ முடித்த கேண்டிடேட், ஓகே, 12th ஆர் டிப்ளமோ முடித்தவங்க பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்க ஜீட்டா ஜோகோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆப்டிடியூட் அப்படி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் 2 பீப்புள்ஸை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அரௌண்ட் 18 to 24 months, அதாவது அரௌண்ட் ஒரு 2 years அவங்க ட்ரைன் பண்ணுறாங்க. ட்ரைன் பண்ணி அந்த ஆளுங்களை அப்படியே அவங்க கம்பெனிஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஜோகோ யூனிவர்சிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வேறு யாருமே இல்லை, இந்த ஜோகோ கம்பெனிக்கு ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு தான். ஓகே, இனி இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும், இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் படிக்க வேண்டியிருக்கும், இந்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஜீட்டா ஜோகோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் ஆப்டிடியூட், இந்த எக்ஸாம் ஜனவரி டு ஏப்ரல் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜீட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரெல்லாம் குவாலிஃபைட் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுக்கிட்டு 12th படிச்சிருக்கணும், ஓகே, 12th பாஸ் ஆகிருக்கணும். ஆர் 10th முடிச்ச அப்புறம் டிப்ளமோ எனி ஃப்ரேம், ஓகே, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி, நத்திங், ஏதாவது ஒரு ஃப்ரேமில் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஏஜ் பிட்வீன் 17 to 20, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10th முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு டிப்ளமோ போகிறீங்க இல்லை 12th போகிறீங்க, அப்படி இருந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் தாண்டிடுச்சுன்னா உங்களால் அது பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்ட் ஏஜ் 17 to 20, ஓகே, 17 to 20 இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் மினிமம் ஒரு 12th ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஓகேவா. இதுதான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், ரைட்டா. அண்ட் ஜீட்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 10th வரை உள்ள சப்ஜெக்ட்ஸ், ஓகே, 10th வரை உள்ள மேத்ஸ், அந்த மேத்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் தரவாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ பேசிக் ஆப்டிடியூட், அது தவிர வந்து இங்கிலீஷ் ரீசனிங் நம்ம ஆப்டிடியூட்லேயே வரும், அதை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு போதும். அண்ட் டு பி ஜென்யூன், இந்த எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எனிபடி கேன் கிராக் இட். பட் ஒன் கண்டிஷன், யூஸ்வலாக நம்ம எக்ஸாம் எப்படி எழுதியிருப்போம், 1 2 3 கொஸ்டின்ஸ் ஆர்டரில் இருக்கும், அது அப்படியே நம்ம ஆன்சர் டிக் பண்ணிகிட்டே இருப்போம், ஓகேவா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஓகே. கொஸ்டின்ஸ் ஆர்டர் மாறி போட்டிருப்பான், ஆர்டர் மாறி ரொம்ப இல்லை, 1 2 கீழே கொடுத்துருப்பான், சம்டைம்ஸ் 1 2 3 வரிசையாக கொடுத்துருப்பான். ஸோ வந்து நம்ம கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், அந்த ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டிய பேப்பரில் கொஞ்சம் குளறுபடி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும், ஓகேவா. அண்ட் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது வேற யாரும் இல்லை, ஜோகோ ஸ்கூலில் வந்து டேரக்டர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு, எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பாரு, ஒரு ப்ரீ எக்ஸாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு விஷயம் புரியும். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு மேபி 1 or 2 கொஸ்டின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மற்ற கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வீடியோஸ் நான் லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விஷயங்கள் புரியும். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸாம்ஸுக்கு எப்படி என்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக அந்த லிங்க் வந்து நமக்கு யூஸ் இல்லை, டு பி ஃப்ராங்க், ஏன்னா வந்து நமக்கு ஜனவரி டு ஏப்ரல் மட்டும் அந்த லிங்க் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, யூ கேன் டு ட்ரை ஆஃப்டர் சம்டைம்ஸ், அது மாதிரி தான் உங்களுக்கு போட்டிருப்பான். பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் த சேம் லிங்க் டூரிங் த பீரியட் ஆஃப் ஜனவரி டு ஏப்ரல். ஸோ அந்த டைமில் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த லாகின் பேஜ் தான் போகும். இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டிஸ் 12th முடிச்சிருக்கணும் ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஏஜ் கிரைட்டீரியா 17 to 20 ஏஜ் இருக்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.